ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம். ஜென்ம நட்சத்திரம் இந்த டைட்டில் வந்து ரொம்ப பரிச்சயமான டைட்டில். பழைய ஜென்ம நட்சத்திரம் படத்தை எத்தனை பேர் பார்த்து பயந்துருப்பீங்கன்னு தெரியல. நான்லாம் ரொம்ப பயந்துருக்கேன். அதுலேயும் வந்து ஒரு வேலைக்கார அம்மா வந்து பிறந்தநாள் சின்ன பையன் பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது இது உனக்காக சொல்லி உச்சி மருந்து டபக்கடின்னு விழுந்து நட்ட நடுவில் போய் விழுந்துக்கிட்டு அந்த இடத்துல தொங்கி செத்து போயிடும். அது சுற்றி அடுத்து மறு பிறவியாக ஒன்று வரும். அதை பார்க்கும்போது பயமில்லை. அதில் ஒரு நாய் ஒன்று வரும். அந்த நாயை பார்த்தாலே நமக்கே வந்து அல்லு இருக்காது. அதில் வர மியூசிக்கு, இந்த ஃபோட்டோகிராஃபரை ஃபோட்டோ எடுத்துகிற விஷயம், அப்புறம் சர்ச்சு ஃபாதர் நாசரா வருவார், அவருக்கு கொள்ள இது பண்ணுற விஷயம், அந்த படம் வந்து ஒரு மியூசிக் ஒன்று கொடுக்கும். அப்படின்னு கொடுக்கும்போது பயந்துருவோம். அத்தாடி என்னடா படம் எடுத்து வச்சுருக்காங்க, மிரட்டி விட்டுருக்கா இடம் நம்மளுக்கு அப்படின்லாம் ஈரப்படம் நடுங்கிலாம் பார்த்த காலம்லாம் உண்டு. இப்போவுமே அந்த ஜென்ம நட்சத்திரம் பார்த்தா அந்த ஒரு ஃபீல் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஜென்ம நட்சத்திரம் நாங்கள் பார்த்த ஒரு எஃபெக்டில் இப்போ திரும்ப ஜென்ம நட்சத்திரம் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக இது சாத்தான் கதை. இந்த 6 இதை தானே. ஸோ இதுவும் அதே கதை தான்டா அப்படின்றதுனால தான் இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு இப்போ உட்காந்து பார்க்க உட்காந்தோம். ரெண்டாவது வந்து தமன் ஒரு நொடின்னு ஒரு நல்ல படம் கொடுத்துருந்தார். அப்புறம் அயோத்தியில் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தார். ஸோ அதனாலேயும் நாங்கள் வந்து தமன் ஆஷாகன் அப்படிங்கிற அதுக்காக போனோம். அப்புறம் இயக்குனர் மணிவர்மன் புதிய இயக்குனர் போல் படம் ஓகே. ஒரு கதை கருவா அப்படின்னு ஒன்று யோசிக்கும் போது வந்து வழக்கம் போல தான் பொண்ணு வந்து கன்சீவாக இருக்காங்க. அவங்க குழந்தை பார்த்துக்கிற டயத்தில். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் டிசார்டர் மாதிரி அடிக்கடி கனவில் கெட்ட கனவாக வருது. யாரோ அம்மா தாயெலாம் வந்து இது பண்ணுறாங்க. தமனுக்குமே வந்து ஒரு அவர் ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு கதையை பிச் பண்ணி எதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்படி வாழ்க்கையில் போராடுறதுக்கு கஷ்டப்படுற இருக்கிற 2 கப்பல் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் பிஸ்னஸ்க்காக ஒருத்தன் லோன் வாங்கி சம்பாரிச்சிடணும் ஒருத்தன் இந்த ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இன்னொருத்தன் ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு இடையில் வந்து ஒரு பெரிய எம்எல்ஏ கிட்ட 15 வருஷமாக வாங்குகிற சம்பளத்தை தாண்டி 10 பைசா எக்ஸ்ட்ரா வாங்காத ரொம்ப நேர்மையான ஒரு பிஏவா காளி வெங்கட் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போது இந்த கதாபாத்திரம் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனையாக வரும்போது என்னென்னா, காளி வெங்கட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதனால நேர்மையாக இருந்தவர் எலெக்ஷன் டயத்தில் ஒரு பணத்தை வந்து கொள்ளையடிச்சிடறாரு எம்எல்ஏ கிட்டேருந்து. அந்த கொள்ளையடித்த பணத்தை ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மட்டும் சொல்லி இடத்துல எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லாமல் இவர் மண்டே போட்டுறாரு. அது இவங்க இருந்த இந்த வீட்டில் மண்டே போட்ட உடனே இவங்க 2 பேர்த்துக்கு என்னென்னா, அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக எப்படியாவது இந்த பணத்தை அந்த குழந்தைக்கே நம்ம கொடுக்கணும், அது நம்மளுடைய மரியாதை. அதே சமயம் இவங்களுக்கும் லைஃப்பில் செட்டில் நீ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நீ ஒரு படம் பண்ணிடலாம், நான் ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபண்டு தடாமல் அலைஞ்சிருவேன் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு இடத்த தேடி போகிறாங்க. அப்போ கிராஸ் டாக்கில் வந்து முனிஷ்காந்த் இன்னொருத்தவங்களுக்கும் பேசி ராட்சசனில் அந்த சின்ன பையன் கேரக்டரில் வில்லனாக நடிச்சிருப்பாள் அந்த கேரக்டருக்கு வந்து ஒன்று போகுது. இப்போது இவங்க வந்து தனியாக அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப்பு காமெடி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இதுக்கு இடையில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இவங்க ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்தையும் உதவியோடு போய் அந்த இடத்துல போகும்போது நிறைய விஷயங்கள் அமானுஷமாக ஒன்றா நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த ரிச்சுவல்ஸாக நிறைய விஷயங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக இந்த ரிச்சுவல்ஸ்க்கும் அங்கே நடக்கிற இந்த அமானுஷமான விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சாகிறதுக்கும் என்ன காரணம், இது எதனால் அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்லி முடிக்கிறதா ஜென்ம நட்சத்திரம் தி பிகினிங் அப்படிங்கிற படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே. இந்த கதையை நாங்கள் ஏன் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா, காரணம் என்னென்னா, ஒரு படத்தை எவ்வளோக்கு அளவு கொதறி வைக்கணுமோ அந்தளவுக்கு கொதறி வச்சுருக்காங்க. ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது வந்து கடவுளுக்கும் அந்த சாத்தானுக்கும் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே உள்ளே வராங்க. இந்த கதையை வந்து அமானுஷத்தையும் ஒரு ட்ராஜடியும் ரெண்டையும் மேட்ச் பண்ண ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணணும்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை ஸ்க்ரீன் பிளேயில் ஒழுங்காக பண்ணியிருக்காங்களான்னா சுத்தமாக கோட்டை விட்டாங்க. படம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. 2வது இந்த காட்சி அந்த இடத்துலையே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சலிப்பை தட்டுது. 3வது எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால வெறுப்பு வருது. இந்த படத்தில் மியூசிக்கு வந்து அவங்களே நடிக்கிறது ஏதோ 5 ரூபாய்க்கு கொடுக்குதா வந்து வெறும் 2 ரூபாய்க்கு தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மியூசிக் டேரக்டர் என்னன்னு தெரியல, பேமெண்ட் நிறைய ஆகிட்டான்னு தெரியல, மியூசிக்கை ஓவராக போட்டு எப்படியாவது காப்பாற்றி விடணும்னு என்னமோ ட்ரை பண்ணுறாப்புல, ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. நடிகர்களுடைய நடிப்பு இருக்குல்ல எல்லாமே அவரேஜ். முனிஷ்காந்தும் சரி எல்லாருடைய நடிப்புமே ரொம்ப அவரேஜாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு லாஜிக் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அது சுத்தமாகவே இல்லை. காளி வெங்கட் வந்து சாகிறப்போ வந்து நான் இந்த இடத்துல அந்த பணத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல பணத்தை வச்சுருக்கேன்னு சொன்னேன், இந்த இடத்துல எந்த இடத்துல பணத்தை வச்சுருக்கேன்னு மேப்பில் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா அந்த இடத்துல வேலை முடிஞ்சு போச்சுல்ல, அது சொல்லவே
இல்லை. இதே மாதிரி இந்த படத்தில் அமானுஷமாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு பக்கம் முனிஷ்காந்த் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு போல கேமரா வச்சு. அந்த காமெடியெல்லாம் வந்து முனிஷ்காந்த் கேமராலாம் எதுவுமே தெரியாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராஜடியாக கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட ஒருத்தையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் காமிப்பாங்க. அவன் எங்கேருந்து வந்தான் எப்படி வந்தான்றது தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு இடத்துல தொங்க விட்டுருப்பாங்க, திடீர்னு கீழே வந்து செத்துருந்துருப்பான். இவன் எப்படி செத்தேன் ஏன் செத்தேங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஹீரோவுக்கு வந்து லத்தின்லாம் தெரியும், ஆனால் அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட இந்த வேல்யூ அப்படின்னு ஏதோ ஒரு கதையை எழுதிட்டு இருப்பார். இப்படி எல்லாமே வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் லூப்போல் இப்படி எல்லாமே இருக்கிறனால இந்த படம் ஒரு முழுமை பெறாமல் அதோடைய சென்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஒளிப்பதிவுமே ரொம்ப டல்லாக இருக்குது. நம்ம போகிறதே பணத்தை திருட போகிறது, அதில் போய் லைட்டு போட்டு திருட்டு கண்டு எடுத்து லைட்லாம் போடுறாங்க. ஏன்டா போகிறது அது சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அதுவும் ஹைவேல அந்த இடம் இருக்குங்கிறாங்க. அந்த ஹைவே போய்ட்டு போலீஸ் வராதா? அதுவும் அந்த இடத்த விட்டு போயிடலாங்க, போனவங்க திருப்பி வந்துடுவாங்களா? அங்கே சிகரெட் இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் எதுவுமே வந்து எதுலேயுமே ஒத்து வராதனாலேயும் இந்த படத்தை எதுவுமே பார்க்கும்போது நமக்கு இது ஜென்ம நட்சத்திரமா இல்லை நம்ம வந்த ஜென்மம் இப்படி ஆகிப்போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் நமக்கு எந்த ஒரு ஃபீலிங் கொடுக்காம எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லாதனால ஜென்ம நட்சத்திரம் தி பிகினிங்கி ஒர்க் அவுட் ஆகலை. இதில் பார்ட் 2க்கு வேறு லீடு வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்ன கொடுமையாக இருக்க போகுதுங்கிறதுலாம் தெரியல. பிகினிங்கே இங்கே முடிஞ்சு போச்சு. பிகினிங் பதிலாக இன்று போட்டுனாலே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடுத்து எப்படி வருங்கிறதுலாம் தெரியல. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் மறைகிறது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.